தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நம்ம கடந்த சில வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் அல்லது கெடுக்கும். நம்ம பாஷையில் சொல்லணும்னா சபிக்கும். நம்ம பேசுகிற வார்த்தையினால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனிதன் இப்போ இன்னைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும். இன்றைக்கு ஆரம்பித்தா கூட நீங்கள் கொஞ்ச நாளில் நல்ல நிலைக்கு கொண்டு போக முடியும் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் அந்த வசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 இப்படி சொல்லுகிறது, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன். உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குமானால், அந்த விருப்பம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, இன்றிலிருந்து உங்களுடைய நாவை, உங்களுடைய பேச்சை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய எண்ணங்களை, பேச்சை நீங்கள் மாற்ற வேண்டியது அவசியம். அப்ப இந்த வாயின் வார்த்தையை மாற்றினா வாழ்க்கை மாறும் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை குறித்து சில காரியங்கள், வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு நான் உங்களோட பேசினேன். முதல்ல கொஞ்சம் நாட்கள் இந்த நாம் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் அதுக்கான பவர் இருக்குது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் பவர் இருந்தது, நம்முடைய வார்த்தையில் பவர் இருக்குது. ஏன்னா நம்ம தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மளை சிருஷ்டிக்கும் போதே அவர் சாயலில் சிருஷ்டித்தார். அவர் எப்படி பேசி பேசி சகலத்தையும் உருவாக்கினாரோ அதே போல் நாம் பேசி பேசி சகலத்தையும் உருவாக்கக்கூடியவர்களாகத்தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு அடையாளமாக தான் அந்த பேர் வைக்கிற அந்த சம்பவம்லாம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். சரி, அப்போ நம்மளோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு இன்னொரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம அந்த வசனம் வாசித்தோம், முதல் நாள்லேயே அந்த வசனத்தை வாசித்தோம். என்னென்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசித்தோம். இப்போ திரும்ப அங்கே வாசிக்க போகிறோம். அங்கேருந்து இன்னொரு புதிய தலைப்புக்குள்ளே போகிறோம். நம்ம படிக்க பார்க்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஜீவன் நன்மை, மரணம் தீமை, இது ரெண்டும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும். இருங்க, அவங்களுக்கு தெரியல என்ன வசனம் போடுறதுன்னு தெரியல. தம்பிங்க இங்க கொஞ்சம் கவனிக்கணும். 19வது வசனம் 19. உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் இதை நான் என்ன பண்றேன் உங்க முன்னாடி வச்சிட்டேன். நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நல்லா கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொண்டு. சொல்லுங்க சத்தமா, ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமா, இப்ப ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. இப்போ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது எப்படி தெரிந்து கொள்றதுன்றது தான் இன்றைக்கு வருகிற நாட்களில் நான் உங்களோட பேச போகிறேன். இந்த முதல்ல சொன்ன சப்டைட்டில் வார்த்தையும் வல்லமையும், இப்போ ஜீவனும் வார்த்தையும் என்கிறதான தலைப்பில் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க, ஜீவனை தெரிந்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, தெரிந்து கொண்டு. நல்லா சொல்லுங்க, தெரிந்து கொண்டு. தேவன் மனிதனை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், தெரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவனாய் தேவன் மனிதனை படைச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் பெரும்பாலும் நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதையே நம்ம நிறைய நேரத்தில் மறந்து போயிட்டோம். நமக்கு தெரிந்து கொள்ளும் உரிமை இருக்கிறது அப்படின்றத மறந்து போயிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய காரியங்களுக்கு நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, எல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, எல்லாமே
அவர் சொல்ற மாதிரி தான் நடக்கும். நல்லா கவனிங்க. எல்லாம் சிலர் இந்த உலகத்தில் சொல்லுவாங்களே, அவன் தலையில் எழுதி அனுப்பிட்டாங்க, அது மாதிரி தான் நடக்கும். உலகத்தில் சொல்கிற மாதிரி அவன் தலையெழுத்து எப்படியோ அப்படிதாங்க அவன் இருப்பான். கடவுள் அவனுக்குன்னு அதை நியமிச்சிட்டார், அதனால அது அப்படி தான் நடக்கும்னு சில ஆட்கள் சொல்லுவாங்க உலகத்தில். அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் கடவுளுடைய சித்தங்க, இப்படி தான் கடவுள் அவனை என்ன பண்ணுறாரு வச்சிருக்கணும்னு ஆண்டவர் இப்படி சித்தம் வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், என்னைக்கு கடவுள் ஒரு மனுஷன் கெட்டு போனோன்னு சித்தம் வச்சாரு? என்னைக்கு ஒருத்தன் கடன் வாங்கி அழிஞ்சு போனோன்னு வச்சாரு? என்னைக்கு ஒருத்தன் குடிச்சு அழிஞ்சு போனோன்னு கடவுள் நினைச்சாரு? ஒருத்தன் வியாதி வந்து சாவணும்னு கடவுள் என்னைக்கு நினைச்சாரு? சிலருக்கு இதெல்லாம் தெரியாததுனால வாழ்க்கையில எது நடந்தாலும் இதுதான் கடவுளுடைய சித்தம், இதுதான் கடவுள் அவனுக்குன்னு எழுதி வச்சுட்டார். என்னவோ கடவுளுக்கே இவங்க தான் பக்கத்தில் ஆலோசகராக இருந்து சொல்லி கொடுத்தா மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கவனிங்க, பரிசுத்த வேத மாலை நேரங்கள் அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய சித்தம் என்னன்றதை சில நேரத்தில் நாம் என்ன பண்ணணும்னா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடவுளுக்கு எது சித்தம் அப்படின்னு நமக்கு தெரியாமலே நம்ம வாய்க்கு வந்த மாதிரி சில நேரத்தில் பேசிடுறோம். இதுதான் கடவுள் இவனுக்கு எழுதி வச்சுட்டாரு, தலையெழுத்து, ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும்னு சித்தம். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னன்னா, தேவன் எல்லாரும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். ஆனா அவர் சித்தம் என்னைக்கு உன் சித்தமா மாறுது, அவர் விருப்பம் என்னைக்கு உன் விருப்பமா மாறுகிறதோ அன்றைக்கு தான் அது உன் வாழ்க்கையில பலிக்கும் என்பதை வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அவர் விருப்பம் உன் விருப்பமா மாறணும், அவர் சித்தம் உன் சித்தமா மாறணும். அப்ப அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம ஒவ்வொருத்தருடைய கரத்திலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளும் உரிமையை கர்த்தர் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம யாரையும் கடவுள் என்ன பண்ணல, ரோபோ மாதிரி படைக்கல, சுவிட்ச் போட்டு நீ இதை செய் அப்படியே போ, இப்படியே வா, நில்லு, உட்காரு, அப்படி ரோபோ மாதிரி படைக்கல. இன்னும் சொல்ல போனா, இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, நம்மளை ஆண்டவர் அடிமைகளாக ட்ரீட் பண்ணல. நாம யாரும் ஆண்டவருக்கு அடிமைகள் கிடையாது. நாமளா அடிமைகளா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்லுதே தவிர கர்த்தர் நம்மளை அடிமைகளா ட்ரீட் பண்ணல. அவர் ரொம்ப நம்மளை மதிக்கிறார், ரொம்ப ஹானர் பண்றார், நம்முடைய உணர்வுகளுக்கு செயல்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கிறார். அதனால தான் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளையை தேவன் வைக்கிறார். இது இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டதில்லை, ஏதேன் தோட்டத்திலேயே இதை ஏற்படுத்திட்டார். நீ தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டுமே உன் முன்னாடி இருக்குது. எது வேணாலும் நீ தெரிந்து கொள்ளலாம். கவனிங்க, தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது, தீர்மானம் உன்னுடையது, முடிவு உன்னுடையது. அதனால அதனுடைய பலனை நீ தான் அனுபவிக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு இந்த லைஃப் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே நீ எடுத்த நிறைய முடிவுகள் தான். இதை ரொம்ப பேர் என்ன பண்றது இல்லைன்னா ரியலைஸ் பண்றது இல்லை. ஏற்கனவே நான் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கு இந்த வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கிறதுக்கான காரணங்கள். நான் முடிவு எடுத்துட்டு கடவுளை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. என் சுயத்துல, என் விருப்பத்துல, என் ஆசையில, என் மாம்சத்துல, என்னுடைய குறுக்கு புத்திகள்ல நான் சில தீர்மானங்களை எடுத்துட்டு, சில முடிவுகளை எடுத்துட்டு, கடவுள் ஏன் தான் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் தெரியல, ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறார் தெரியல. ஆண்டவர் என்னைக்கு ஒன்று சோதிச்சாரு? மனிதன் விருப்பத்தில் யாக்கோபு ரொம்ப அழகாக எழுதுறார், எந்த மனுஷனையும் தேவன் என்ன பண்றது இல்லைன்னா பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் அவன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு. கவனிங்க, சில நேரங்களில் நம்முடைய மனது சில இச்சைகளை விரும்புகிறது, அதை தேடி நம்முடைய மனம் ஓடுகிறது. அதை தேடி ஓடுறதுனால அது இச்சை இழுக்குது, அதை தேடி மனசு ஓடுது, ஓடின இடத்துல அது சிக்குது. சிக்குண்டு, இழுப்புண்டு, சிக்குண்டு. அது இழுக்கிறபடியெல்லாம் நீ ஓடுற, ஓடினதுக்கு பிறகு மாட்டிக்கிற. சிக்குண்டு பிறகு சோதனை, ஐயோ மாட்டிக்கிட்டனே மாட்டிக்கிட்டனே. கடவுள் என்னை இப்படி சிக்க வச்சிட்டார். கடவுள் என்னைக்கு சிக்க வச்சார்? தேவன் யாரையும் அப்படி சிக்க வைப்பது கிடையாது. சிக்கியது நாம, தீர்மானிச்சது நாம, ஓடினது நாம, நம்ம கால்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். சில நேரத்தில் நாம நம்முடைய தவறுகளை ரியலைஸ் பண்றதே இல்லை. நாம என்ன பண்ணோன்னே தெரியல, நாம எங்கெல்லாம் தப்பு பண்ணோன்னே தெரியல. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பை நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம வாழ்க்கை கெட்டதுக்கு காரணம் பாருங்க, நம்ம யாரையாவது ஒன்று சொல்லின்னு இருப்போம். அம்மாவை சொல்லுவோம், அப்பாவை சொல்லுவோம், அண்ணன் தம்பியை சொல்லுவோம், நண்பர்களை சொல்லுவோம்.
கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பாஸ்டரையும் சேர்த்துப்பாங்க. இவர் தான் என்னை எடுத்துன்னு போய் இந்த பாழங்கணத்தில் தள்ளினாரு அப்படின்னு அவரையும் சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் எல்லாரையும் சொல்லுவோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு யாரும் என்ன பண்ண மாட்டோம், ஒத்துக்கொள்ள மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நீங்கள் எடுங்கள். அப்ப நான் தெரிந்து கொண்டதுனாலே தான் இது நடந்திருக்கிறது என்பதை உணரும் பொழுது இப்ப கொஞ்சம் ஆண்டவர் சொல்றாரு, சரியானதை தெரிந்து கொள்ள நீ கற்றுக்கொள்ள. கவனிங்க, நீ பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நீ நீ சொல்லுங்க, நீ நீ என்னது? நீ என்னது? சிங்குலர், இண்டிவிஜுவல், தனிப்பட்ட ஒவ்வொருவரும். நல்லா கவனிங்க, தனிப்பட்ட ஒவ்வொருவரும். நீ என்றால் நீ தான், நீங்கள் இல்ல. கவனிங்க, உன் குடும்பத்துக்காக நீ தெரிந்து கொள்ள முடியாது, உங்க அப்பா அம்மாவுக்காக நீ தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா உன் பிள்ளைகளுக்காக நீ என்ன பண்ணலாம்னா தெரிந்து கொள்ளலாம், பிள்ளைகளுக்கு அந்த வழியை போதிக்கலாம். ஆனா அந்த வழியில வந்து அவர்களும் தனியா தெரிந்து கொள்ளணும். பிரைஸ் காட், ஆமென். விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நீ எல்லாரும் சொல்லுங்க, நீ. ஆமா, ஆண்டவர் உன்னைத்தான் சொல்றாரு. ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பார்த்து நீ தெரிந்து கொள், நீ தெரிந்து கொள், உன் வாழ்க்கையை நீ தீர்மானம் பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம தீர்மானம் பண்ணாம சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இல்லை எங்க பாருங்களேன், இப்போ இந்த 10th முடிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன குரூப் எடுக்க போற? 10th முடிச்ச உடனே அவங்க அப்பாவை பார்ப்பான், இல்லைன்னா அம்மாவை பார்ப்பான். ஏன்டா அப்பா அம்மாவை பார்க்குற? இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான். அவங்க சொல்கிறது இல்லை கண்ணா, நீ என்ன எடுக்கிற? ஜெபம் பண்ணு, ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடு, உனக்கு எது படிக்க பிடிக்குமோ அதை படி, நீ தீர்மானம் பண்ணு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமாம், +2 முடிச்ச உடனே காலேஜுக்கு போய் சேர்றதுக்கு நீ என்ன பண்ண போற? எல்லாரும் உடனே இல்லை அதுக்கும் அம்மா அப்பா, சிலர் பாஸ்டரு. நான் சொல்கிறேன், நீ என்ன படிக்க போற அதை முடிவு பண்ணு. பாருங்க, சில நேரத்தில் சஜஷன் கேட்கறதுல தப்பு இல்லை. ஒரு மூத்தவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை, சஜஷன் கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் டெசிஷன் மேக்கிங் உங்களுடையதாக இருக்கணும், முடிவு உங்களுடையதாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நீ முடிவெடு உன் வாழ்க்கையில். இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? வேலை. என்ன வேலைக்கு போகிறதுனே தெரியல பிரதர், இந்த வேலைக்கு போனால் அந்த சிலர் பாருங்கள், என்ன வேலைக்கு போனால் அந்த வேலைக்கு போயிடுவான். உனக்கு பிடிச்ச வேலை, உனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, தேவன் உனக்குள்ள என்ன ஞானத்தை கொடுத்துருக்கிறார், என்ன கிருபை வரங்களை கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு அது தெரியவே தெரியாது, எந்த வேலைக்கு வேணா போயிடுவான். ஏன்னா இவனுக்கு தேவை என்னதுன்னா சம்பளம். சம்பளத்துக்கு தான் அவன் வேலை செய்வான். சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடாது சார். வேலை எதுக்கு செய்யணும் அதுவும் தெரியாதா? வேலை எதுக்கு செய்யணும்? உன் ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு செய்யணும். அதில் கொஞ்சம் சம்பளமும் வந்துக்கலாம். உனக்கான திறமையை, உனக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, வரங்களை அந்த வேலையில் நீ என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த வேண்டும். உன்னுடைய முழு ஆற்றல் அதில் வெளிப்படணும், உன் முழு திறமை வெளிப்படணும். அதுதான் வேலை. அப்போ தான் அதில் ஒரு மனநிறைவு இருக்கும், அதில் தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். வேலைக்கு எழுந்து ஓடும்போது எப்படி ஓடுவீங்க? திங்கக்கிழமை மண்டே ஃபீவர்லாம் வராது, எழுதுக்கணுமா வேலைக்கு போனோம்லாம் வராது. எழுந்த உடனே அப்படி ஒரு புத்துணர்ச்சி வரும், அப்படி ஒரு தெம்பாக வந்து வேலை செய்கிறதுக்கு தோணும். பிரைஸ் காட், ஆமென். ஆமாம், இல்லைன்னா பாருங்கள், இப்போ நான் நேற்றெல்லாம் 6 மணி நேரம் பேசியிருக்கிறேன். 6 மணி நேரம் பேசிட்டு இப்போ திரும்பவும் பேசுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் தான் இப்போ கேட்கறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் 6 மணி நேரம் பேசுறதுக்கு நான் ரெடி. ஆமாம், காரணம் என்னென்னா அந்த வேலையை அவ்வளோ லவ் பண்ணுறோம் நாங்கள், நேசித்து செய்கிறதுனால. அப்போ பேசுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா பேசி பாருங்கள், தொண்டெல்லாம் எப்படி வலிக்கும்னு. அது வலிச்சாலும் பேசுவோம், ஏன்னா அதை நேசிக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேலையை பணத்துக்காக செய்கிறது ஆட்கள். அந்த வேலை கூட என்ன செய்யணும்னு தெரியாது. யாராவது ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதில் போய் சேர்ந்துக்கிறது. அம்மா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, எங்கள் சித்தப்பா சொன்னார், இங்கேயே கடைடா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், அங்கேயே கிடப்பார். உனக்கு என்னடா சாப்பாடு துணிமணி தானே நான் கொடுக்குறேன்டா, படா இங்கேயே கடைடா, அப்படியே அப்படியே அங்கேயே கிடப்பார் அவர். சாப்பாடு துணிமணி, சோறு கண்ட இடம் அவருக்கு என்னது? சொர்க்கம். சிலர் அப்படி தான் இருப்பான் பாருங்க, காலமெல்லாம் அடிமையாக இருப்பான். வாழ்க்கையில் அவனுக்கு தெரிந்து கொள்ளவே தெரியாது. கல்யாணம், யாராவது எங்கள் அப்பா அம்மா யாரை கை நீட்டி காட்டுறாங்களோ அவளை கட்டிப்பேன், கெட்டிச்சு போ.
சிலர் இப்படி ஒரு தீர்மானத்தோட இருப்பான், நான் பண்ண லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன், அதுவும் கெட்டுச்சு. என்ன வாழ்க்கையை சரியாவே தீர்மானிக்க தெரியல. ஏன்னா என் வாழ்க்கைன்றது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கான நன்மைகளை, எனக்கான ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணி வச்சிருப்பார்னா ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிலதெல்லாம் புரியல. சில ஆட்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பாருங்களேன், இந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலே பேரண்ட்ஸ் எல்லாம், லவ் பண்ணிட்டியா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன், ஏன்னா லவ் பண்ணிட்டேன்றதுனாலே பண்ண மாட்டேன். இது ஒரு என்ன சொல்றது, சைக்கோத்தனமான பேரண்ட்ஸ். இது ஒரு பக்கம். பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணும், நீ எதிர்த்தனா கண்டிப்பா நான் இழுத்துக்கினே ஓடிடுவேன். ஐயோ கடவுளே, என்ன கொடுமை பாருங்க. இந்த பேரண்ட்ஸுக்கும் பாரு, உன் வாழ்க்கையை நான் தீர்மானிக்க மாட்டேன், உன் வாழ்க்கையை நீயும் தீர்மானிக்காத. நம்ம இந்த வீட்டில் மட்டும் வசனம் என்ன எழுதியிருக்கோம் தெரியுமா, இயேசுவே. ஆனால் அவருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு மட்டும் மரியாதையும் அவருக்கு கிடையாது. ஆனால் வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும், இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டின் தலைவர் அவரு, உப்பு சப்பானி அவரு இருப்பாரு, ஆனால் முடிவெல்லாம் நான் எடுப்பேன்னு அர்த்தம். இயேசுவே வீட்டின் தலைவர்னா உன் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கல, நீயும் தீர்மானிக்காத, தேவன் தீர்மானிக்கட்டும். ஆமா, சரியா? நல்ல எதிர்காலம்ன்றது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அது வருதுன்னு சொன்னால் அதை நாம் எல்லாம் சேர்ந்து எஸ் சொல்லுவோம். அது எப்படி வேணா வரட்டும், அது எப்படி வேணா வரும், அது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆனால் நீ ஒன்று இல்லை, நீ ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு முடிவு பண்ணாத. பாருங்க, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நன்மை தீமை ஆப்ஷன் இருக்குதா, ஏ பி வச்சிருக்காரா இல்லையா? எங்க ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஏ பி வச்சுட்டு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொன்னாரா? சொல்ல மாட்டீங்களே. நாம் என்ன தெரியுமா பண்றோம், ஒன்னே ஒன்று தான், அதுதான் வாழ்க்கையே. அதை தாண்டி வேற ஆப்ஷனே கிடையாது. மணந்தால் மகாதேவி, இல்லையே போய் சாவுன்னு தான் விட்டுறாரு ஆண்டவர் நிறைய பேரை. போய் சாவு, ஏன்னா உனக்கு தான் ஆப்ஷனே கொடுக்க தெரியலையே. தேவனே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாரு, ஏ ஆர் பி, ஒன்று இது இல்லைன்னா அது. நம்ம தேவனுக்கே ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது, எல்லாம் இதுதான். இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. போ. வாழ்க்கையில சரியான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். தேவனே நமக்கு அப்படிதான். இதை பாரு, ரெண்டுத்தையும் வச்சு பாரு, கம்பேர் பண்ணி பாரு, எது சரி, எது என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது, எது என் எதிர்காலத்துக்கு நல்லது, எது என் தலைமுறைகளுக்கு நல்லது என்பதை சிந்தித்து பார். சிந்தித்து பார்த்து ரெண்டுத்துல ஒண்ணு என்ன பண்ணு, செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, சிந்தித்து. அது ரொம்ப அழகா சொல்றாரு. அது அந்த வார்த்தை எங்க இருக்குது, சிந்தனை செய்து இருக்குல்ல. அங்க நீங்க பார்த்து கவனிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் ரொம்ப படிக்கிறதுல ஆர்வமாக இருந்துட்டீங்க. 30:1 கடைசியில் இருக்குது பாருங்க. 30:1 கடைசியில் என்ன இருக்குது பாருங்க, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. அதான் பாயிண்ட். இருதயத்திலே சிந்தனை செய்து, இருதயத்தில் உட்காந்து கொஞ்சம் சிந்தனை பண்ணி. ஏன்னா இந்த சாய்ஸ், தீர்மானம் எடுத்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி சிந்தனை செய்து அப்புறம் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. சில ஆட்களுக்கு இது விளங்கலை. சில ஆட்கள் பாருங்க, கண்ணை மூடின்னு வந்துட்டு என்ன பண்ணுவான், பாஸ்டர் யாரை பார்த்தாலும் கட்டிக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சிருந்தா தான் கட்டிக்கணும். பாஸ்டர் யாரை பார்த்தாலும் கட்டிக்கணும், கடைசி வரைக்கும் பாஸ்டர் ஏற்றிட்டின்னு இருக்கக்கூடாது. பாஸ்டர் என்ன பண்ணுவார், பார்த்து சொல்லுவார், அவள் தான், அது உனக்கு பிடிக்கணும். ஐயோ ஐயா சொல்லிட்டாரு, ஐயா இவர் சொல்லிட்டாரு, எங்கேயாவது மாட்டிக்க போற. அப்படிலாம் உனக்கு பிடிச்சிருந்தா எஸ் சொல்லு, பிடிக்கலன்னா நோ சொல்லிடு. அதை தான் சொல்கிறேன். திரும்பவும் உனக்கு பிடிக்கிறதுனா நம்மால் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பான் பாருங்க. நம்ம ஏபிசி, ஆமாம், அரவிந்த் சாமி மாதிரி கலரும், ஆர்யா மாதிரி ஹைட்டும், ஆமாம், அப்புறம் இப்படி அப்படின்னு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோன்னா கட்சி வரைக்கும் கல்யாணம் ஆகாது உனக்கு. அப்போ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான காரியங்களை செலக்ட் பண்ணி தீர்மானம் பண்ணி நீ தெரிந்தெடு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கணும். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் வாழ்க்கையை நீ தெரிந்தெடு. வாழ்க்கையை தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை நல்லா கவனிங்க. நீங்களும் தேவனும் சொல்லுங்க, நானும் தேவனும்.
சொல்லுங்க, நானும் தேவனும். ஆமா, உங்க வாழ்க்கை உங்க தேவன். தேவனுடைய கரத்துல வாழ்க்கை ஒப்பு கொடு. சில நேரங்களில் குழப்பமான சூழ்நிலைகள் வரும் பொழுது எந்த முடிவை தெரிந்தெடுக்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் தேவனை பற்றிக்கொள். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்க கரத்துல கொடுக்கிறேன், என் எதிர்காலத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன், எனக்கான சரியான தீர்மானங்களை எடுக்க என்னை நீர் நேர்வழியாக நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் உன்னை நடத்துவாரு. நீங்க ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். ஆகவே தேவனுடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். சில நேரங்களில் சிலர் தவறான முடிவுகளை எடுத்துட்டு வாழ்நாளெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். எத்தனையோ மக்களை நான் இதுவரையில பார்த்து விட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி வயசில் நிறைய அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படியெல்லாம் காட்டினார்னு தெரில. ஆமாம், சபையில் இருந்த நாட்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். தவறான முடிவுகள், அதனுடைய விளைவுகள், ஐயோ கண்ணீர், வாழ்நாளெல்லாம் கண்ணீர், வேதனை, வருத்தம், வேதனை. அது தேவ சித்தமா? அது சில ஆட்கள் சொல்லலாம், கடவுள் அவ தலையில எழுதிட்டார். கிடையாது, நீ எழுதிக்கிட்டது. உன் வாழ்க்கையை நீ தவறாய் தீர்மானித்தாய், தவறான முடிவெடுத்தாய், அதனுடைய விளைவுதான் இது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஜீவனை தெரிந்து கொண்டு நீ என்ன பண்ணு, ஜீவனை தெரிந்து கொள். சரியானதை தெரிந்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. சொல்லுங்க, உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. ஆமா, யாரையும் பிளேம் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையில சரியானவற்றை நீ தெரிந்தெடுக்காவிட்டால் அதனுடைய விளைவுகள் உன்னை பாதிக்கும். உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியை பாதிக்கும். அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க, அந்த 19வது வசனம் பாருங்க. 19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். சரி, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும். நீயும் உன் சந்ததியும், கவனிங்க, நீயும் உன் சந்ததியும். ஏன் நீயும் உங்க அப்பாவும்னு சொல்லல? ஏன்னா அப்பா கதை முடிஞ்சிச்சு, அம்மா கதை முடிஞ்சிச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா அம்மா கதை முடிஞ்சிச்சு. இப்ப அப்பா அம்மாவெல்லாம் சொல்லி ஒன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆண்டவர் உன்கிட்ட பேசுறாரு. நீதான் இதுக்கு பிறகு நீ வேணா உன் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான தாயா தகப்பனா மாற முடியும். அப்பா அம்மாவையா சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க அறியாமையின் காலத்துல வாழ்ந்தாங்க, அவங்க வழி தெரியாம கெட்டு போனாங்க. சிலர் நல்லா வாழ்ந்திருக்கலாம், சிலர் கெட்டு போயிருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. இவங்களுக்கு, இங்க வனாந்திரத்துல இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் செத்து போயிட்டான். கீழ்ப்படியாம செத்து போனவங்களை பத்தி யோசிக்காத. முடிஞ்சு போச்சு அவங்க கதை. வாக்குத்தத்தத்தை அவங்க சுதந்திரிக்கல, கானான பார்க்கல, பாலும் தேனும் ஓடுறத பார்க்கல, நல்ல திராட்சை கொடிகளை, மாதுளம் கொடிகளை, ஒலிவ பழங்களை பார்க்கல. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின எந்த நன்மையும் அவங்க அப்பா அம்மா பார்க்கல. அதனால அப்பா அம்மா கதையை விட்டுரு, நீ உன் சந்ததி. கர்த்தர் சொல்றார், ஒன்னு நீ, அடுத்தது உன் சந்ததி. நீ பிரவேசிக்கணும், உன் சந்ததியும் பிரவேசிக்கணும். அப்ப ஆசீர்வாதத்திற்கான முன்னெடுப்புகளை நீ தொடங்க வேண்டும். உன்னிலிருந்து ஆண்டவர் உன் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போக விரும்புகிறார். ஆகவே நீ உன் சந்ததிகளை மனசுல வச்சு சரியானவற்றை தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரங்களில் சில குடும்பங்களில் கணவன் மனைவிகள் பேசும்போது இப்படி சொல்றாங்க, இந்த குழந்தைக்குன்னு அந்த ஆளு 10 ரூபாய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இல்லையா, அந்த புருஷனை கட்டினது நீ தானே. இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டான், எப்படி கட்டுவான்? நீ தானே தெரிந்து கொண்ட. வீட்டுக்கு சாப்பாட்டுக்குன்னு காசு கொடுக்கறது இல்ல, அந்த மாதிரி ஆளை தேடி போனது யாரு? பொறுப்பே இல்லாத மனைவி, பொறுப்பே இல்லாத கணவனை தேடி போனது யாரு? நாம தானே. ஆனா நாம இன்னைக்கு யாரை குறை சொல்றோம்? கடவுளை குறை சொல்றோம், சுற்றி இருக்கிறவங்களை குறை சொல்றோம், எல்லாரையும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை சரியாக தீர்மானியுங்கள். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களுக்கானது மாத்திரமல்ல, உங்கள் சந்ததிக்கானது. நீங்கள் சரியான தீர்மானம் எடுக்காவிட்டால் பாதிக்கப்பட போவது நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியும் தான் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, வாழ்ந்திருக்கும்படிக்கு, ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, நன்மையை சுதந்தரிக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தெரிந்து கொள்ள வேண்டியது நீதான் தெரிந்து கொள்ளணும். உனக்காக வேற யாரும் தெரிந்து கொள்ள முடியாது.
உனக்காக, உன் வாழ்க்கைக்காக வேற யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது, எடுக்கவும் விடாதீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, நீங்களும் தேவனும் தேவனுடைய வாழ்க்கையில சுயமா சில காரியங்களை முடிவெடுத்துடக்கூடாது. தேவன் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். நான் தான் எல்லாம் நினைச்சிடக்கூடாது, சுய புத்தியில் சாய்ந்து விடக்கூடாது. தேவனுடைய கரங்களில் அர்ப்பணித்து, தேவனே என்னை நடத்தும், நீர் என் வழிகளை விட உம்முடைய வழிகள் மேலானது, என் நினைவுகளை விட உம்முடைய நினைவுகள் உயர்ந்தது, எப்பொழுதுமே நீர் என்னை குறித்து நன்மையாக நினைக்கிறீர், என்னை குறித்து மேன்மையாக திட்டம் வைத்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது, கனப்படுத்துவது, மேன்மைப்படுத்துவது உம்முடைய நோக்கம், அந்த நோக்கத்திற்கு நேராக என்னை நடத்தும் என்று ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து தீர்மானிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆகவே சரியானவற்றை தீர்மானம் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் முதல்ல மனுஷனை படைச்சிட்டு அவனுக்கு தெரிந்து கொள்றது எப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டார். இதே தான் இங்கே பாருங்க, இங்கே உபாகமத்தில் இங்கே நீங்கள் படிச்சீங்க இல்லையா, இதே தான் ஏதேன் தோட்டத்தில். ஒரு பக்கம் ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொரு பக்கம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனி. அவர் சொல்றாரு, இது ஆசீர்வாதம், இது சாபம், இதை சாப்பிட்டனா செத்து போவேன், இதுக்குள்ள போகாத, இதுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டார். ஏன்னா இங்க பாருங்களேன், இதுல பாருங்களேன், இதுல ஆன்சர் இருக்குதா? 19வது வசனத்துல ஆன்சரும் இருக்குது பாருங்களேன், கொஸ்டினும் இருக்குது. நீ ஆசீர்வதிக்கப்படும்படி என்ன செய்ய வேண்டும்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். இது பாருங்களேன், 2 ஆன்சர் இருக்குது, ஜீவன் மரணம், ஆசீர்வாதம் சாபம், நன்மை தீமை, 2 இருக்குதாங்க. ஆப்ஷன் வச்சுட்டார். இப்ப எதை டிக் பண்ணணும்னு சொல்லிட்டார், ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆன்சரும் சொல்லி கொடுத்துட்டார். நல்ல டீச்சரா இல்லையா அவரு? அல்லேலூயா. எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இதை தான் டிக் பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டார், தெரிந்து கொண்டு. இதை டிக் பண்றதுக்கு இப்ப நமக்கு நோவுதுன்னா என்ன பண்றது? நம்ம ஜீவனை தெரிந்து கொண்டு இதைத்தான் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் போய் தப்பான ஆன்சரை டிக் பண்ணிட்டு, ஐயோ கஷ்டமா இருக்குதுயா, இருக்காது. பெண்ண ஜீவனை தெரிந்து கொள்னு சொன்ன பிறகும் போய் வேணும்னு சுயத்துல, பெருமையில, அறியாமையில, ஈகோல யாரோடவோ போட்டி போட்டுக்கிட்டு போய் சாபத்தை, தீமைய, மரணத்தை ஒருத்தன் செலக்ட் பண்ணுவான்னா அவனை விட ஒரு அடிமுட்டால எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால தயவு செய்து வாழ்க்கையில பேதைகளாய் இராதேயுங்கள், ஞானமுள்ளவர்களாய் கடவுள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நல்வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் பயணியுங்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்பவுமே உங்களுக்கு நல்வாழ்க்கை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. கவனிங்க, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சேயா? இல்லை, எதுவுமே முடியல. வாழ்க்கையில் நீங்கள் அதல பாதாளத்தில் கிடந்தாலும் சரி, அந்த சங்கீதம் இப்போ நம்ம எப்படி வாசிச்சோம்ல, 130 ஆழத்திலிருந்து கூப்பிட்டேன். நீ எவ்வளோ அதல பாதாளத்தில் கிடந்தாலும் சரி, அங்கேருந்து கர்த்தர் உன்னை மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எவ்வளவு கீழே இருந்தாலும் அங்கிருந்து கர்த்தர் உன்னை மேலே கொண்டு வர்றதுக்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எதை தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.